ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று மல்டி கலர்ஸில் கலர்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைனில் ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கிஃப்ட் பேஸ்கெட் டோட்டல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பட் டிசைன், செக்குட் டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் 6 வயசு 3.25 அடியிலையும், மல்டி கலர்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் 12 வயசு 3 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மல்டி கலர்ஸாக எடுக்கும்போது ஆரஞ்சுனா 2 ஆரஞ்சு, 2 பிங்க் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயராக பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயசை 2 ஒயராக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 1 வருஷம் குமிழ் வந்த இந்த பேஸ்கெட்டில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா வயசுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டு வச்சுக்கணும். பிளாக் கலரில் 3 நாட்ஸும், மல்டி கலர்ஸில் 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பிளாக்கை பேஸாக வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3ஆவது ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், அதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், சுற்றி வர 2 வயசு வந்து வெளிப்பகுதியில் இருக்கும். அதுலேயும் நம்ம சுற்றி வர டைட்டாக நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிருக்கேன். ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டு வச்சுருக்க நாட்ஸை சுற்றி வர அப்படியே ஜாயின் பண்ணி குமிழ்கள் போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. மறுபடியும் வந்து இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். நான் பாருங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாகவே எல்லாம் ஜாயின் பண்ணி குமிழ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா கிராஸாக வாய்ஸ் போகும். அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 நாட்ஸ் போடணும். அதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும்போது பேஸ் வந்து ஈவனாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் மேலே வந்து வளர்த்தி கொண்டு வரது கண்டினியூஸாக ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இந்த கிஃப்ட் பேஸ்கெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாட்ஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா பேசிக் நாட்டு, சிவன்கான் நாட்டு, ஜாஸ்மைன் நாட்டு, பிஸ்கட் நாட், ஹாஃப் பிஸ்கட் நாட், வீட் நாட்னு எல்லா வெரைட்டிலையும் நான் வந்து டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் பீட்ஸ் டிசைனு, டியூப் டிசைனு, கிராஸ்கட் மெத்தட்னு எல்லா வெரைட்டிலையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி வர போட்டு முடித்து பேஸை வந்து ஈவனாக கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி
கண்டினியூஸாக சுற்றி வர நாட்ஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நம்ம கண்டினியூஸாக நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நம்ம சேனல் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், மார்க்கெட் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட்ஸு, ஃப்ரூட்ஸு, குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், கீ செயின்ஸு, ஃப்ளவர் வேஸ், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்ஸு, ட்ரே டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கெட், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சுற்றி வர ஒரு வருஷம் போட்டு முடித்தாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி ஏணிப்படி நாட் போட்டு நம்ம 2வது வரிசைக்கு போகணும். இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைகள் நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஏணிப்படி நாட் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ அப்படியே பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை நம்ம தொடங்கிட்டோம். இது பேசிக் நாட்டில் போடுறதுனால நம்ம சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மல்டி கலர் ஒயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கூட போட்டது போக கொஞ்சம் ஒயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து கலர்ஃபுல்லாக பேஸ்கெட் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயர்ஸும் நமக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம அந்த 2 இன்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு விட்டுருந்தோம்ல, அதை வந்து ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி சொருகி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது அதே மாதிரியே தான் ஏணிப்படி நாட் போட்டு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 7 வரிசைகள் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன் பாருங்கள். கலர்ஸ் வந்து மாறி மாறி அப்படியே நமக்கு வந்துட்டுருக்கு. ஒரு ப்ளூ, ஒரு பிங்க், ஒரு ப்ளூ, ஒரு பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ, அந்த மாதிரி ஆரஞ்சு, க்ரீன் அப்படியே மாறி மாறி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேஸ்கெட்லாம் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட் வந்து ஹைட் பண்ணி மொத்தமாக ஒரு 9 வரிசைகள் போட்டு இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒயர்ஸ் எல்லாம் ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். இதை நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஹேண்டில் வச்சு கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் தான் நான் கொடுத்துருக்கேன். பிளாக் கலரில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 7.25 அடியில் 2 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஹேண்டில் வச்சோன்னே பாருங்கள், இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கூட போட்டது போக மீதியான ஒயர்ஸெல்லாம் இருந்ததுன்னா அதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 3 அடி ஒயர் இருந்தாவே போதும். நம்ம அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சு கலர்ஃபுல்லாக மல்டி கலர்ஸில் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கிஃப்டாக கொடுக்குற கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும்போதே நமக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.